அவசரமா ஏதாவது வந்திருக்கலாம் உனக்கு. நானும் அது மாதிரிதான் மனுஷன். எனக்கு ஏதாவது வந்தது நான் போனா விடுவியா? என்ன செய்ய அவன் கூப்பிட்டு வந்தவன் இவனை அவன் பாட்டுக்கு போறான்னு என்ன திட்ட மாட்டேன். அது மாதிரி நான் உன்னை திட்ட மாட்டேன். இருந்தாலும் உட்கார். நான் மீட்டிங் முடியல வரைக்கும் யாரை பார்க்கறோன்னா இல்லையோ ஒன்ன பார்க்கணும். இல்ல கல்யாணம் ஆனவனு தெரியாது. கல்யாணம் ஆனவன் போனாலே திட்டுவேன். ஏற்கனவே ஜனத்தொகை பெருகி கிடக்குதுடா. உட்காருங்க. ஒரு 3 மணி நேரம் காப்பாத்துங்க நாட. மியூசிக் பார்த்தீங்க, சந்தோஷப்பட்டீங்க. ராதாரி பேசினா சந்தோஷப்பட்டு இரு. 10 மணிக்கு போயேன். என்ன பெருசா செஞ்சிட போற அதே வேலை. சாப்பிட்டு தூங்குறது தானே. இல்லையா போய் சாப்பிட்டு தூங்குற வேலை தானே. அதுக்கு சொல்றேன் நான். புரியுதா? நான் உன்னுடைய அண்ணன் ஒரு சகோதரன் மாதிரியா நான் உனக்கு. நான் உன்னை பார்த்து ஆம்பூர் வரைக்கும் வரல. நீ என்ன போச்சு அப்படியே பார்த்துக்க. அப்படின்னு நினைக்க முழுசா பார்த்துக்க. அப்புறம் இதை விட எப்போ வரணும்? எலெக்ஷனுக்கு தான் வரணும். இதோட அதுக்காக சொல்ல. ஏன்னா நீ எல்லாம் இருக்கணும். நீ பாரு தளபதியா இருக்காரு. அவங்க அப்பா தனது கலைஞர் அவர்கள் ஒரு நாடகத்தில் இருந்தார். கஷ்டப்பட்டார். அதெல்லாம் கரெக்ட். ஆனா தளபதியாரர்கள் வசதியா பிறந்த. இப்ப எப்படி நானும் அது மாதிரி அவரு சைக்கிள்ல ஊர் ஊரா சுத்தினார். தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த திராவிடம்ன்ற ஒரு இயக்கம், இந்த திமுக இயக்கம் செத்துடக்கூடாதுன்னு சைக்கிள்ல சுத்தினாண்டா தமிழ்நாடு பூரா. நமக்கு நாம திட்டம்னு ஒன்ன மாதிரியே வலிக்கு இறங்கிருந்தோம். நம்ம நாசமா போயிடுவோம். ஏற்கனவே தமிழ்நாடு நாசமா போயிட்டு இருக்கிற. அதுக்காக சொல்றேன். தயவுசெய்து நம்ம ஒற்றுமையா இருக்கணும். கண்ணு நான் ஏன் அதிமுக சோழராவான்னு கூப்பிடுறேன். நம்ம நீங்க திராவிடம் என்னைக்கு வெற்றி பெறுது அவன் திராவிடத்தை அழிக்க நினைக்கிறான். மேல நம்ம திராவிடத்தை அழிக்க வழிவிடக்கூடாதுன்னா நீ முழுசா உட்காரு. ஏன்னா இந்த பாரு எனக்கு ஒண்ணு இல்லை ராஜா. நீ உதயசூரனுக்கு போடு உதயசூரன் போடுன்னு கத்துறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் சினிமாக்காரப்ப நான் சொன்ன சேரும் போது எனக்கு பதவி வேணாம், பணம் வேணாம். ஏன்னா நான் பதவிக்கெல்லாம் வரல. இந்த மேடையில் உட்காந்துருக்காங்க பார். இவங்க எல்லாம் கஷ்டப்படுறவங்க நம்ம இயக்கத்துக்கு. அவங்க வரட்டும்டா பதவிக்கு. எனக்கு கேவலம், எனக்கு தேவையில்லை. நான் இவங்களெல்லாம் ஆளாக்கிறதுக்கு வந்தவன். இங்க வரணும் அவங்க எல்லாம். ஏன்னா இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும். அதுக்காக சொல்றேன் நான் உனக்கு. ஏன்னா எத்தனை எதிரிங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கேட்கலாம் நான் என்ன செய்ய முடியும்? ஒருத்தன் விடிய காலையில கக்கூஸ் போயிட்டே இருந்தான். இந்த ஓரத்தில் சும்மா கக்கூஸ் போனா வெள்ளரிக்காய் தின்னுட்டே போனான். நம்ம போனதும் சும்மா இல்லாம வெள்ளரிக்காய் தின்னு இல்லை கக்கூஸ் போடாம. ஆனா ஏன் சொந்த வெள்ளரிக்காய் தொட்டு தின்மேல் தொட்டான். நான் என்ன செய்ய முடியாது? நான் சொல்லதான் முடியும். கண்ணு நீங்க திருந்திக்கணும். ஏன்னா இளைஞர் பட்டாளம் அதிகமா இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான். அதனாலதான் அந்த இளைஞர்கள் மாணவ மணிகள் அந்த ஜல்லிக்கட்டுக்கு உட்காரும் போது போய் முதல்ல நின்னது யாருன்னா நம்முடைய தளபதியார் அவர்கள் தாங்க. போய் நெடுவாசல்ல போய் முதல்ல நிக்கிறது யாருன்னா தளபதியார் அவர்கள் தான். அதுக்காக சொல்றேன். இவர் ஒண்ணும் போய் நின்று பேர் வாங்கிறதுக்குலாம் இவருக்கு தெரியாதா? தமிழ்நாடு கூட தெரியுங்க. எங்க தமிழ்லாம் இருக்கிறவங்க வெளிநாட்டுல அங்கெல்லாம் தெரியுண்டா இவரை. இருந்தாலும் என்னென்ன போராடுவதற்குன்னே போறாங்க. அதுக்காக சொல்றேன். தயவுசெய்து சொல்றேன். முழுசா யார் பேசுறாலும் சரி கேட்டுக்க கருத்தை. அப்படியே கருத்தை கேட்டுக்கிட்டாதான் நல்லது. ஏன்னா இப்ப 5 கூறா போட்டிருக்கான் இந்த அண்ணா திமுக. நீ என்ன வேஷம் போட்டாலும் சரி அந்த அம்மா போயிட்டு சமாதியில போய் டம்மு டம்முன்னு அடிச்சிடாங்க 3 தடவை. பாக்குற நமக்கே வலிக்குதுதான். பாவண்டாங்க செத்து உள்ள கிடக்குது. இந்த ஆளுங்களுக்கெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துட்டு அண்ணமா உள்ள படுத்திருக்கு. டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சிருச்சு. அடிச்சுதா அடிச்ச உடனே உள்ள தள்ளிட்டாங்க. தெரிஞ்சுக்க. திடீர்னு பார்த்தா எங்க வீட்டுல எல்லாருமே சார் ரவி சார் ரவி சார் டிவி பாருங்க ஆன் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கும் போது இல்லை பாருங்க தொண்டு பார்த்தா அண்ணன் நம்ம மௌன சாமியார் அண்ணன் ஓபிஎஸ் அப்படியே உட்காந்துருக்காரு. ரத்னகிரி சாமியார் மாதிரி அவர் அப்படியே அமைதியா உட்காந்துட்டார். என்னமோ யோசிக்கிறாரு போல இருக்கு. கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பாக்குறாரு போல இருக்கு. நான் நினைச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்தாரு. அப்புறம் கண்ணை திறந்தாரு. என்ன அடிச்சாங்கன்னு சொன்னாரு.
நீ உட்காந்தியா சமாதியில், நீ இப்போ திராட்டலா அங்கே இல்லை இங்கே இல்லை ஒன்று கிடையாது. ஆளை கொண்டாந்து பின்னாடி உள்ள உட்கார வச்சிட்டான்டா இப்போ சட்டமன்றத்தில். இதை பார்த்தாவது அண்ணா எடப்பாடி திருந்துறது இல்லை. நேராக போய் அங்கே போய் வச்சாரு. வச்சுட்டு கும்பிட்டுட்டு போன சின்னத்தை புரிஞ்சுட்டான். சாபம் விடாதுடா. 100வது ஆண்டு விழாடா புரட்சி தலைவர் அவருக்கு, எம்ஜிஆருக்கு, எப்பேற்பட்ட நடிகர் அவருக்கு போய் 100வது ஆண்டு விழா. இந்த 100வது ஆண்டு விழால அதை கொண்டாட முடியாம பண்றீங்களே, அந்த சாபம் உங்களை விடுமாட, அவங்க சும்மா விட்டாவே விடாதுடா அம்மாவனை. நீ வேணும் பாரு, அவருக்கே தெரியும் என்னதான் இருந்தாலும் நம்ம இருந்த இடம் இந்த திமுக தான். இவங்கதான் வரணும், அவருக்கே தெரியும். அவர் ஆரம்பிக்க ஒரு விடமாட்டார். நான் சொல்றேன், நீ நல்ல திரும்பி வரணும்னா திமுக வந்து சேரு. நம்ம எல்லாரும் ஒரே கட்சி நினைச்சு உதயசூரனுக்கு ஓட்டு போடும். வெற்றி வந்தாதான் நீ வாழ்க்கை நடத்த முடியும். 5 பேர் இருக்கிறாண்டா. அந்த அம்மா அப்படியே அடுத்த நாளே பார்த்தா பெரிய கொண்டே போட்டுருச்சு. அந்த அம்மா யூஸ் பண்ண காரை இந்த அம்மா ஏறி உட்காந்து வச்சுறா. மகாராணி சவாரி செஞ்ச குதிரைடா, நீ ஏன் சவாரி செய்யற? ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா வந்து ஐயங்காரு, அவங்க இப்படி நாமம் போடுறாங்க. நீ நாமம் போடுற, நீ ஐயங்காரா? நீ ஐயங்காரான்னு கேட்கிறேன். நீ கிடையாது. நீ ஒரு நாமம் போட்டுக்கிட்டு அதே மாதிரி இருக்கணும்னு நினைச்சா விடுமா? ஜனங்களுக்கு தெரியாதாடா. நான் சொல்லலப்பா இதெல்லாம், அவன் சொல்றான். யாரு என்ன ஓபிஎஸ் கட்சியிலன்னு சொன்னாங்க இதெல்லாம். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். நான் சொல்றதில்லை, நம்ம யாரும் திட்டுறான், அவனே திட்டிக்கிறான். அவன் திருடன், இவன் திருடன், அவன் கொலை பண்ணிட்டான், இவன் கொலை பண்ணிட்டான், இவன் தானே இவன் தான். ஏன் கைத்து போடல? ஓ இவ்வளவு பாயிண்ட் இருக்கான்னு நோட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம வேலை 5 பிரிவு என்னதான் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான்ல. இப்ப ஒரு படத்துல நீ படத்துக்கு வர, என் போஸ்டரை பார்க்கிற, என்கிட்ட மோதாதேன்னு ஒரு படம். அந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். நான் நடிச்சிருந்தேன்னா என் போஸ்டர்ல என் போட்டோ போட்டிருக்கான். ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். வேலூர்ல பார்த்தேன். இவன் ஓடிக்கு எதிர்க்க ஒட்டி இருக்கான் அந்த போஸ்டர். அது ஒருத்தர் அப்படியே நின்று, இந்தப்பா நீ நடிகல என்ன, நான் நடிச்சு சம்பளம் வாங்கிட்டு போயிட்டான். இவன் எனக்கு ஞாபகப்படுத்தான், இந்தப்பா நீ நடிக்கிற. அவன் என்ன நம்பி போறான் படத்துக்கு. படத்துல திடீர்னு நானு தாடியில வச்சுட்டு ஏசுன்னு வச்சுக்க, என்ன செய்வான்? வந்து ஏசுனாதராண்டா. அடுத்த சும்மா அடுத்த சீன் பண்ண அவன் தாடி எடுத்துட்டு கொலை பண்ணுவான் பாரு. ஏன்னா என் மேல அவ்வளவு நம்பிக்கை வர, நான் நல்லவளா வாழவே முடியாது. எங்க குடும்பத்துக்கே அது ஒரு ட்ரேட்மார்க்குடா. நல்லவனா வர முடியாது சொல்லுவான். அது உன்ன மொத்த படமும் ஏசுனாதன்னு வச்சுக்கேன். அப்படியே சோகமா வருவான் வெளியே. இந்த சைக்கிள்ல நம்ம நைட் ஷோ பாருப்பா தேட்டர்ல, சைக்கிள் அப்படியே உட்காந்து வீடு வச்சுட்டே கேட்பான். அவன் தான் ஏதோ படத்தை வாங்கி வித்தோ மாதிரியே சொல்லுவான். எப்படா படம் இது கேட்பான். அவன் வெளியே வரவன ஆனா படம் தேர்வாது. ஏன் ராதா ரவி ஏசுனாங்க அடுத்தது யார கேட்கிறான் பாரு. எங்க ஆம்பூர்ல இருந்து அங்க சவுண்ட் விடுறான். மெட்ராஸ்ல இருக்க டைரக்டர் கேட்கணுமா? ஏன்னா அவன் என்ன நம்பி வந்தான். அவன் எதை செய்ய முடியாதோ அதெல்லாம் நான் செய்யணும்னு படுத்தல. அதை பார்க்கறதுக்கு அவன் வரான். அதுவே இல்லைன்னா நான் ஏசுனாலும் நம்புவானா? அந்த மாதிரி இந்த அம்மா அந்த அம்மா மாதிரி கொண்ட போட்டா நம்புவானா? ஜனங்க நம்ப மாட்டாண்டி. கட்டி இந்த மாதிரிதான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு அண்ணன் ஓபிஎஸ் சொல்றாருப்பா. நான் சொல்லலப்பா, எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் ஒரே ஒரு நாள் போனேன், 2வது மாடிக்கு போனேன். அம்மா இங்கதான் இருக்காங்கன்னு நான் டக்குன்னு சந்தோஷமா பார்த்தேன். ஏதோ இங்க இருக்காங்க போல இருக்குன்னு. எப்படின்னா கல்யாண வீட்டுக்கு போனோம்னா வாங்க 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 எங்க சம்சாரம்லாம் வரலையா? பின்னாடி வராங்க. ஏ பின்னாடி இல்லை, மத்தியானத்துக்கு தான் வராங்க. அப்படியா? அது மாதிரி ஆகிட்டு நான் போய் நின்று அம்மா அம்மா இங்கதான் இருக்கேன்.